Hello friends, welcome to Bake and Taste. இன்னைக்கு டே 12 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் சூப்பர் சாஃப்டாக பட்டர்ஸ்காட்ச் கேக் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பட்டர்ஸ்காட்ச் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 4 inch டின் எடுத்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் மேலே இந்த மாதிரி சீவர் வச்சுட்டு 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு முட்டையை நான் உடைச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 நல்லா கலந்து வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர்ஸ் நிறைய பேர் எசன்ஸ்க்கும் ஃபுட் கலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. எசன்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கேக்குக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். மற்றபடி அதில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு கலர் எதுவுமே நம்மளுக்கு வராது. மெயினாக கேக்கு அந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்காக நம்ம அந்தந்த என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கான எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஃப்ளேவரிங்க்கு தான் கலர் வராது. இதுதான் எசன்ஸோட இது. அண்ட் ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். லைக் எல்லோ கலர் இந்த ஃபைனல் ஃபினிஷ்க்கு நான் கொடுத்துருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் கேக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுவீங்க. எய்தர் உங்களுக்கு கேக் ஸ்பாஞ்ச் அந்த கலர் வேணும்னாலும் சரி, இல்லை விப்பிங் க்ரீமில் உங்களுக்கு ஃப்ராஸ்டிங்க்கு கலர் வேணும்னாலும் சரி, நீங்கள் ஃபுட் ஜெல் கலரோ லிக்விட் கலரோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா எசன்ஸில் ஃப்ளேவர் வரும், ஃபுட் கலரில் எந்த விதமான ஃப்ளேவர்ஸும் இருக்காது. ஒன்லி அந்த கலர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். எக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜஸ்ட் பீட்டரை வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்ச் பை பேட்சாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 3rd பேட்சும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட பேட்டர் நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஃப்ளோயாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்னில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு ஒரு டூத்பிக் வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இதை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் அதே 180 டிகிரிக்கு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கு கூல் பண்ண வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு கேக் ஸ்பாஞ்ச் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக்கு நம்ம ப்ரலைன் அப்படின்னு ஒன்று வந்து ரெடி பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பேனில் வந்து 1/2 கப் சுகர் வந்து நான் எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. சுகர் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும். நல்லா பாருங்கள் மெல்ட் ஆகி இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்ல ஒரு கேரமல் மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக ஒரு சாக்லேட் மாதிரி ஆகிடும். நல்லா பிரேக் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட ப்ரலைன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.